ஹாய், இன்னைக்கு நான் இங்கே கிளம்பிட்டேன்னா சீ ஃபுட் ஃப்ரைட் ரைஸ் வாங்குறதுக்காக போல்டே பிளேஸ் கிளம்பிட்டேன். ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டே இருந்தேன். 4-5 மாதம் ஆச்சு, சாப்பிடவே இல்லை, ஆசையாக இருந்துச்சு. சரி, இன்னைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்து எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன். ஏன்னா நாளைக்கு லீவு, அதனால் இன்னைக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா இங்கே முந்த கடை வந்து 3 மணிலேருந்து நைட்டு 8:30க்குள்ளார முடிச்சுடுவாங்க. ஈவினிங் மட்டும்தான். அதனால் இல்லைன்னு டே டைம்னா நம்ம படுக்க காலையில் இல்லைன்னா மதியானம் போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம். ஏன்னா இங்கே ஃப்ரெஷ்ஷாக மீன் இருக்கும். நம்ம தான் பார்த்து செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு எந்த மாதிரி மீன் வேணும்னு செலக்ட் பண்ணி கொடுத்தோம்னா அதை ஸ்டீம் பண்ணுறதுனா கேட்டோம்னா ஸ்டீம் பண்ணி எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. உங்களுக்கு அங்கே போய்ட்டும் நான் வீடியோ எடுக்க முடிஞ்சுன்னா எடுத்துகிட்டு வீட்டில் வந்துட்டும் போட்டு காமிக்கிறேன். எங்கள் சாலினி பாப்பா பாருங்க. சாலினி ஹலோ சொல்லு. ஹலோ ஹலோ, எங்கே போகிற சொல்லு சொல்லு. நான் சொன்ன சீ ஃபுட் கடை இதுதான். இங்கே வந்தாச்சு. எங்கே இருக்குன்னா கரெக்டாக சொல்லணும்னா போன்லே பிளேஸில் மார்க்கெட்டுக்கு வந்து சைடில் இருக்க கேண்டீன் லைனில் ஒரு 2வது கடை வரும், 2வது 3வது கடை வரும். என்ன சொல்லணும்னா அங்கே பாருங்கள், மீன் வந்து எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குண்ணே. இது வந்து ஐஸில் தான் போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் ஈவினிங்கில் மட்டும்தான் இருக்கும். 3 o'clock to 8 o'clock ஆர்டர் எடுத்து முடிச்சுடுவாங்க. சம்டைம்ஸில் வந்து 8:15 வரைக்கும் எடுப்பாங்க. ஆனால் 8:30 க்ளோஸ் பண்ணிடுவாங்க. லேட் நைட்டு இருக்கா என்னன்னு தெரியல, ஆனால் அதோட க்ளோஸ் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. நான் லாஸ்ட்டாக ஒரு தடவை வாங்கியிருக்கேன். மீன் வந்து எப்படின்னா ஒரு பீஸுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு. நமக்கு எந்த மீன் வேணும்னு நம்ம கையில் எடுத்து கொடுத்துட்டோ இல்லை சொல்லிட்டோம்னாவோ அவங்க கரெக்டாக சொல்லிடுவாங்க. இது 12 வெள்ளி, 10 வெள்ளி, 20 வெள்ளி, 22 வெள்ளி அப்படின்னு. இந்த பெரிய பீஸாக ஒன்று இருக்குது பாருங்கள். இதுதான் இன்றைக்கி நான் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். 22 வெள்ளி. நல்ல மீன். இந்த அங்கிள் வந்து நமக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு ஆர்டர் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த கடையில் ரொம்ப ஸ்பெஷலான ஐட்டம்னு கேட்டோம்னா ஸ்டீம் ஃபிஷ்ஷு, இன்னொன்று வந்து சீ ஃபுட் ஃப்ரைட் ரைஸு. சீ ஃபுட் ஃப்ரைட் ரைஸை மட்டும் நீங்கள் கேட்டிங்கன்னா தனியாக கண்டிப்பாக கொடுக்கவே மாட்டாங்க. எப்போவுமே நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒன்று ஆர்டர் பண்ணிட்டு தான் இது பண்ண முடியும். அதனாலவே எனக்கு வந்து சீ ஃபுட் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப பிடிக்கும். இதுக்காகவே வந்து ஒரு மீன் குட்டியாவது மீன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ரைஸ் வாங்குவேன். ஆனால் ரைஸோட அளவு எப்படின்னா முன்ன வந்து $3 இருக்கும், $5 இருக்கும், $8 இருக்கும். உங்களுக்கு வந்து ரேஞ்ச் படி இப்போ ஒரு ஆள் சாப்பிட்றதுன்னா நார்மலாக சாப்பிட்றவங்கலாம் $3 வாங்கினா போதும். அந்த ரைஸு நல்லா ஃபுல்லாக கட்டுவோம் சொல்லுவோம்ல, வயிறு நிறைய சாப்பிட்னா $5. இன்னும் பெரியவங்க வந்து சில பேர்லாம் 2 தடவை 3 தடவை சாப்பிட்றவங்களா இருந்தால் $8 வாங்கலாம். அந்த மாதிரி வாங்கிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னா 2 ஃப்ரைட் ரைஸு $5 ஆர்டர் பண்ணியிருக்கேன். $10 ரைஸ் மட்டுமே பாக்ஸுக்கு. அங்கிள் வந்து பாருங்கள் எவ்வளோ ஏஜ்லேயும் அப்படி கெத்தாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு. திருக்க மீன் எடுத்து கொடுத்துருக்கேன் சொல்லியிருக்கேன்ல, அது வந்து பெரிய மீனாக எடுத்து அப்படியே ஸ்டீம் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கேன். ஸ்டீம் பண்ணிவிட்டு அவங்க நல்லா காரசாரமாக அந்த சில்லி வந்து சம்பால் மாதிரி மேக் பண்ணி வச்சுருப்பாங்க. புளிக்கவோ புளிக்காது, இனிக்காது. அது நல்லா ஸ்பைஸியாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது அவங்க வைக்கிற மெத்தடே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்றோம்ல, வீட்டில் வைக்கிறத விட வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே உள்ளதில். அந்த மீன் கூட 2 லெமன் மாதிரி குட்டியாக கொடுப்பாங்க. அது பேர் வந்து மறந்து போச்சு. அழகாக அதை புழிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நமக்கு புளிப்பு தேவையான அளவுக்கு புழிஞ்சிக்கலாம். அது எப்படின்னா டேஸ்ட்டு சும்மா அடித்து தூக்கும் சொல்லுவோம்ல, அது மாதிரி இருக்கும். அந்த மீன் மேலேயே அந்த சம்பால் வச்சுட்டு ஆனியன் நல்லா ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் மாதிரி போட்டு அது மேலே வச்சுருப்பாங்க. அந்த சம்பாலையும் அது மேலே வச்சு சூடாக அப்படியே பேக் பண்ணி கொடுத்துருவாங்க நம்மளுக்கு. இதுக்கு வந்து சைடிஷுக்கு வந்து இந்த ஃப்ரைட் ரைஸோடு கொடுக்குறது வந்து தனியாக வந்து வெங்காயமும் அந்த ஒரு புளிப்பு ஆரஞ்சு பல ஜூஸ் மாதிரி சொல்லுவோம்ல, அது மாதிரி மேக் பண்ணி போட்டு அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிற 2மே வந்து ஃப்ரைட் ரைஸ் தான் வந்து அங்கிள் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2 ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணி ஆண்டி கொடுத்துட்டாங்க. அங்கிள் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சாச்சு. இனி வந்து ஸ்டீம் ஃபிஷ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸோட. இங்கே வந்து இன்னும் வேறு என்னென்ன கிடைக்குன்னா ஆனியனில் ப்ரான் இருக்குல்ல, ப்ரான் ஆம்ப்லேட் கிடைக்கும். அது வந்து $6. விலையெல்லாம் ஒர்த்து தாங்க. ஆனால் விலை ஒர்த்துக்கு தகுந்த மாதிரி வந்து சாப்பாடு குவாலிட்டியாக இருக்கும். சில பேர் இல்லை கூட இருக்குன்னு நினைப்பீங்க. கூட இருந்துச்சுனாலும் டேஸ்ட்டு அடிச்சுக்க முடியாதுன்னு சொல்லுவோம்ல, அந்த அளவு இருக்கும். இதில் ஆயிஸ்டரோட ஆம்ப்லேட்டும் இருக்கும். இன்னொன்று வந்து இந்த சிப்பி மாதிரி இருக்கும்ல, லாலா சொல்லுவோம், அதுவும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டீம் பண்ணிவிட்டு அதுலேயும் சம்பால் மாதிரி மேக் பண்ணி கொடுக்குறாங்க.
அதுக்குன்னு தனித்தனியாக சம்பால் மாதிரி மேக் பண்ணி வச்சுருக்காங்க அவங்களே சில்லியெல்லாம். அப்புறம் க்ரே ஃபிஷ்ஷும் இதே மாதிரியே நம்ம ஸ்டீம் ஃபிஷ்லேயே செஞ்சு கொடுப்பாங்க. லேடி பிங்கர், வெண்டைக்காய், சில பேர் வந்து சாப்பாட்டோட வெண்டைக்காயெல்லாம் வந்து வச்சு சாப்பிடும்ல, வெண்டைக்காய், கீரை, இது எல்லாமே அங்கே இருக்கும். கீரையெல்லாம் தனித்தனியாக இருக்கும். இதில் வந்து வெண்டைக்காயெல்லாம் 6 வெள்ளிலேருந்து 8 வெள்ளி வரைக்கும் இருக்கும். நீளமாக நறுக்கி போட்டு இதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க, நல்லாயிருக்கும். ப்ரானும் அதே மாதிரி ஃப்ரை பண்ண ப்ரான் மாதிரி இருக்கும், அதுவும் சூப்பராக இருக்கும், செமையாக. அதையும் கொடுப்பாங்க. நான் வந்து இப்போ அங்கிள் இப்போ எடுத்து வச்சுட்டதுனால சரி வாங்கிட்டு போயிடலான்னு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டேங்க. அதுக்கெல்லாம் ரேட்டெல்லாம் பார்ப்போம் அப்படின்ட்டு. ஃபிஷ்ஷு ஹெட்டுமே ஸ்டீம் பண்ணி கொடுப்பாங்க சாப்பிட்றவங்களுக்கு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு நாளைக்கு ஃபிஷ் ஹெட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கிள் வந்து எனக்கு வந்து வேறு என்ன வேணும்னு கேட்டாங்க, ஸ்டிக்கு வேணுமான்னு கேட்டாங்க. எனக்கு ஸ்டிக்கு வேணான்னு சொல்லிவிட்டு 2 ரைஸ் இருந்ததுனால நான் வந்து இன்னொரு ஆனியன் உள்ளது கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா அது நல்லாயிருக்கும், உள்ளே வச்சு கொண்டுட்டு போய் சாப்பிட்றதுக்காக. வீட்டில் வந்து சாப்பிடல, பத்தலைன்னா திருப்பி போக முடியாதுல்ல, அங்கேயே உட்காந்து சுடவே சாப்பிட்டு வந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் பிள்ளைங்கள்லாம் வந்திருக்கனால, கெஸ்ட்லாம் வந்திருக்கனால வீட்டுக்கு வந்து சாப்பிடலாம். ஏன்னா அவங்க ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால பிடிக்கலையான்னு தெரியல, அதனால் வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த ஆண்டி தான் நம்மளுக்கு வந்து சாப்பாடெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் சாப்பாடு வந்து செம்ம டேஸ்ட்டு. ஃப்ரைட் ரைஸே அவ்வளோ இதுவாக இருந்துச்சு. சீ ஃபுட் ஃப்ரைட் ரைஸ்னால் சும்மாவா அப்படிங்கிறோம்ல, அப்படி இருக்குது. யாராவது ட்ரை பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு லைக் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் போய் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அங்கிள் நம்மளுக்கு வந்து ஹாப்பியாக எடுத்து கொடுத்துட்டாங்க. நான் அப்படியே கிளம்பிட்டோம். வீட்டில் வந்து நீ எப்படி இருக்கே என்னன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஓப்பன் பண்ணையில் எப்படின்னு. இந்த ஆனியன் தான். இதில் வந்து இன்றைக்கி வந்து அங்கிள் வந்து அந்த சாஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அந்த ஜூஸ் மாதிரி இருக்கும் ஆரஞ்சு, அது வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆனியன் நிறைய எடுத்து வச்சுருந்தாங்க. இந்த மீனை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மீன் 22 வெள்ளியான்னு கேட்டிங்கன்னா, கடையில் வாங்கினா மார்க்கெட்டில் வாங்க இல்லை வெறும் ஃபிஷ்ஷு மட்டும் நமக்கு வந்து ரொம்ப சீப்பாக தான் கிடைக்கும், 10 வெள்ளி 12 வெள்ளி கூட கிடைக்கும். ஆனால் இவங்க வந்து இவ்வளோ இதுவாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்கல்ல, இதுக்கு தான் வந்து அந்த காசே. நீங்கள் பாருங்கள் மீன் எப்படி இருக்குன்னு. இதை அப்படியே முதல்ல தூக்கி வச்சுருவோம் இந்த பக்கம். ரைஸ் 2ஐயும் பேக் பண்ணி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எனக்கு இதை சாப்பிட்டுட்டு மறுநாள் தான் நான் வீடியோவுக்கு ரெக்கார்டே பண்ணுறேன். ஆனால் வந்து இப்போவும் எனக்கு வந்து நாக்கில் எச்சி ஊறுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்குது. அந்த ப்ரானு அந்த ஃப்ரைட் ரைஸை பார்த்த உடனே எனக்கு இந்த ரைஸ் அப்படி பிடிக்கும். பார்த்தீங்களா, மேலே சொன்ன மாதிரி ஆனியன்லாம் கட் பண்ணி போட்டுட்டு அந்த லெமன்லாம் இருக்குது, வேணும்னா நம்ம புழிஞ்சிக்கிற மாதிரி இருக்குது. இது இப்போ நாங்கள் கீழே உட்காந்தாச்சு லைனாக வரிசை கட்டி, அப்படியே உட்காந்து ஷேர் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரருக்கெல்லாம் வந்து இந்த சாப்பாடு கிடையாது, நான் என் ஃப்ரெண்டு பிள்ளைங்க மட்டும்தான். எப்படி மீன் அப்படியே அந்த மசாலாலாம் போட்டு இந்த சம்பாலுக்கிறதுக்கு அப்படியே ஊறி இருக்குது. இதிலவே ப்ரானை பார்த்தீங்களா, ஃப்ரைட் ரைஸில் 2 ப்ரானு, சைடில் வந்து அந்த சில்லி வேறு வச்சுருக்காங்க தொட்டுக்கிறதுக்கு, நல்லாயிருக்கும். நாங்கள் மீனெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. அது எடுக்கையிலே வந்து சூடுக்கிறதுக்கும் இதுவாகவும் இருந்துச்சு. சரி பிள்ளைங்க வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால நான் கேட்டே வேறு பெரிய பீஸாக எடுக்கவா என்னென்னு. அதுக்கப்புறம் வந்து இல்லை இவ்வளோ பெரிய பீஸெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, கொஞ்சமாக முதல்ல ட்ரை பண்ணட்டும் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் இதை மறுபடியும் அதுலேயும் பாதியாக பிச்சு ட்ரை பண்ணக்கூடாதும். அதுங்க ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்றோன்னா மறுபடியும் வந்து எடுத்துக்கிச்சிங்க. நல்லா இருந்துச்சு. நான்லாம் கடைசி வரைக்கும் உட்காந்து அதில் இருக்க சம்பாலை கொண்டு காலி பண்ணிட்டு வந்துட்டேங்க. நைட்டு ஹாலில் தான் உட்காந்துட்டோம் எல்லாருமே ரவுண்டு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு இது மாதிரி உட்காந்து சாப்பிட்டு. சாப்பாடு எப்படி இருக்குது பாருங்கள், ரைஸ் அப்படியே பொலன்னு சூப்பராக இருந்துச்சு. இந்த சம்பா சில்லி வந்து நல்லாயிருக்கும். சிங்கப்பூரில் இருக்க யாராச்சும் வந்து ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த கடை ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. நானே வந்து நல்லா சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அடிக்கடி சாப்பிட்டு பழக்கங்கிறதுனால இவ்வளோ கேரண்டி கொடுக்குறேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கணும். காரம் சாப்பிட்றவங்களும் சரி, ஸ்மூத்தாக பிள்ளைங்களுக்கு கொடுக்குற மாதிரின்னா நம்ம அந்த சீ ஃபுட் ரைஸ் இருக்குல்ல, அது வந்து அப்படி தான் இருக்கும். அது பிள்ளைங்களே விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு. அது வெளியிலேருந்து யாராவது டூரிஸ்ட்டாக வந்திருந்தீங்கனாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ஃபுட்டு இங்கே ரொம்ப நல்லா இருக்குங்க, சீரியஸாகவே சொல்கிறேன். இதை வந்து சாப்பிட்ட அனுபவம் இருக்கவங்க, கடையில் போய் வாங்கியிருக்கிறவங்க யாராக இருந்தாலும் எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இது டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் போடுங்க.
ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து சில சமயங்களில் இங்கே கடை மூடி இருக்கையில் இந்த ரைஸுக்காகவே வந்து பக்கத்தில் உள்ள கடை வேறு ஒரு கடைக்கு போயிருந்தேன் ஒரு தடவை. ஆனால் அங்கே வந்து ரைஸ் மட்டுமே கொடுப்பாங்க. அதில் வந்து இந்த டேஸ்ட்டு இல்லை, ஷோராகவே சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு இந்த ஏரியாவில் வந்து இந்த கடை வந்து ஃபேமஸ்ஸு, நல்லாவும் இருந்துச்சு. செம. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுக்கு இங்கே பாருங்கள் மீனெல்லாம் அப்படி எடுக்கையில் வாயில் வைக்கையில் அவ்வளோ டேஸ்ட்டாக ஸ்மூத்தாக இருந்துச்சு. இதை வந்து முள் இல்லாததுனால இந்த திருக்க மீனெல்லாம் பிள்ளைங்களே சாப்பிடலாம், அவ்வளோ கொடுக்கலாம் தைரியமாக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.